ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 2 பார்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து 50 கொஸ்டின் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நாம் 51லேருந்து 100 வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றது நம்ம வந்து டெய்லியும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் டெய்லி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணவா இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றது உங்களுக்கு லிங்க்கு நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன சொல்லிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டீச் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சுருந்தீங்க. ஸோ உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலேயே உங்களுடைய கோரிக்கையை நான் வந்து டெய்லியும் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ டெய்லி நாம் 50 கொஸ்டின்றதை நமக்கு பார்க்கலாம். சரிங்களா ஆஃபீஸர்? சரி, ஓகே. இன்னையோட நாம் ஒரு கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான இணைப்பு சொல்லு வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் டேஷ் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. இங்கே என்ன இணைப்பு சொல் வரும்னு கேட்குறாங்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், எல்லா இடத்துலையும் சூழ்ந்துள்ள அறியாமை என்கின்ற இருளானது நீங்கட்டும் டேஷ் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைகன்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லா இடத்துலையும் உள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், இங்கே என்ன வரணும்னு பார்க்குறோம். எனவே ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறோம். எனவே தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. இது வந்து மீனிங் தருதா அப்படின்னாக்கா எனவேன்றது கண்டிப்பாக மீனிங் தரல. அடுத்தது ஆப்ஷன் பி வரும். ஆகையால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. ஸோ அறியாமை இருள் நீங்கட்டும், ஆகையால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. இதுவும் நமக்கு மீனிங் வரல. அடுத்தது அதுபோல் கண்டிப்பாக வராது. ஏன்னா இருள் நீங்கட்டும், அதுபோல் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதனால் பாருங்கள், எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படையட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸோ இந்த இருள் நீங்கட்டும், அதனால் அதன் காரணமாக தமிழ்மொழியும் மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படையட்டும் சொல்லிட்டு இதுதான் நம்ம கரெக்டாக மீனிங் தருது. சரிங்களா? ஸோ இணைப்பு சொல் அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அந்த சென்டென்ஸ், அதாவது வந்து அந்த வார்த்தையை ஃபில் பண்ணி சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இணைப்பு சொல் அப்படின்றது நமக்கு வந்து சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதுக சொல்லிட்டு நமக்கு வந்து சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், குரில் நெடில் பொருள் வேறுபாடு. இது இருக்குங்களா? இது நமக்கு சிலபஸ் டாப்பிக்கில் இருக்குது. பொலி போலி. ஓகேங்களா? ஸோ இது குரில், இது நெடில். ஸோ குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கேட்குறாங்க. இந்த பொலிக்கான மீனிங் என்ன அப்படின்னாக்கா அழகு, நல்லா பொலிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பொலிவுனா அழகு, நல்லா பொலிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோமா, அழகாக இருக்காங்க. அதே போலி அப்படின்னாக்கா சாயல். அதாவது போலினா நம்ம என்ன சொல்லலாம், அதாவது போலியை நடிக்கிறான் பாரு அதாவது இப்போ நான் பேசுகிற மாதிரி இன்னொருத்தவங்களும் பேசுகிறாங்க, என்ன மாதிரி இன்னொருத்தவங்க செய்கிறாங்க. ஸோ என்னுடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரி போலியாக இருக்காங்க. அப்போ அங்கே வந்து எப்படின்னாக்கா சாயல். ஓகேங்களா? ஸோ போலியாக வந்து நடிக்கிறாங்க, நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. எப்படி? அப்போ அங்கே வந்து என்னவா இருக்காங்க, ஒரு அன்பாக உண்மையாலுமே ஒருத்தங்க அன்பாக எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அன்பை காட்டுறாங்க. ஆனால் அங்கே எப்படி இருக்காங்க, அதோட ஜெராக்ஸ் காப்பியாக தான் போலியாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாயல்னா போலினா சாயல். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பெரு பேரு. ஸோ இந்த பெருன்றது என்ன அப்படின்னாக்கா பெரிய. பெரு அப்படின்னாக்கா பெரிய, பெருசாக இருக்குது பாரு, பெருசாக இருக்குது, பெருசாக இருக்குதுன்னு சொல்லுவோமா, அப்போ பெரிய. பேரு அப்படின்னாக்கா பெயர். ஓகேங்களா? ஸோ அவங்க பேர் என்ன கேளு. இதெல்லாம் நம்ம வார்த்தையாக சொல்கிறதே வந்து நமக்கு வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவங்க பேர் என்னன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லுவோமா, அப்போ பேருனாலே பெயர் தான். அடுத்தது சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. இது என்ன? இது வந்து நமக்கு வந்து மரபு இதில் வந்துருங்களா? ஓகே. பழக்குலை. ஓகேங்களா? ஸோ பழக்குலை என்பது தான் சரியான விடை. பழக்குலைன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்க, சொல்லின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுக. இதுவும் நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா மரபு தான். ஓகேங்களா? ஸோ ஆட்டு கூட்டம், ஆட்டு மந்தை, ஆட்டுப்பட்டி, ஆட்டு கொட்டகை. ஸோ அந்த ஆடுகள் எல்லாமே இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது இருக்கிற இடம் தான் ஆட்டுப்பட்டி. கரெக்டுங்களா? ஆடுகளை கட்டி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மொத்தமாக கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஆட்டு மந்தை என்று அழைக்கப்பட்டன. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ சிலபஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து லாஸ்ட்டு 2 வீடியோலேயே உங்களுக்கு என்னென்ன டாபிக் சிலபஸில் இருக்குன்ற ஒரு கண்டிப்பாக ஒரு புரிதல் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டே போகலாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஸோ இது நமக்கு சிலபஸில் இருக்குங்களா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து எழுதுக. இதுவும் நமக்கு டாபிக் சிலபஸில் இருக்குது. ஓகேங்களா?
உங்களுக்கு சிலபஸ் வச்சு காமிச்சு சொல்லணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு கொஸ்டின் ஆன்சராகவே நான் போலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஒருமைப்பன்மை பிழையில்லா தொடர் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒருமைப்பன்மை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஆளை குறிக்கிறப்ப ஒருமையும் பல பேர் குறிக்கிற இடத்துல பன்மையான சொல்லும் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அன்னம் ஐயாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். இங்கே என்ன இருக்குது? அன்னம் ஐயாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றான். இங்கே வந்து அவர்கள்ன்றது ஒரு பன்மை, ஆனால் வரவேற்றான் என்பது ஒரு ஒருமையில் இருக்குது. அப்போ இங்கே ஒருமை பன்மையில் ஒரு பிழை இருக்குங்களா? அப்போ இது கண்டிப்பாக வராது. அடுத்தது, அன்னம்மாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றன அப்படின்றது வரக்கூடாது. வரவேற்றனர் தான் சொல்லணும். ஏன்னா இது உயர்திணை, அக்ரிணையில் தான் வரவேற்றன அப்படின்ற மாதிரி வரணும். அன்னம்மாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்கின்றனர் இருன்னு வரணும். உயர்திணை குறிக்கிறப்ப நம்ம உயர்திணையை தான் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி வரவேற்கின்றன இந்த மாதிரிலாம் வந்தாக்கா அது ஒரு அக்ரிணை குறிக்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ உயர்திணை பற்றி சொல்கிறப்ப அக்ரிணை வருமா? வராது. அப்போ இது மூணுமே நமக்கு பிழையாக இருக்குது. இதுதான் நமக்கு சரியாக இருக்குது. அன்னம்மாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். சரிங்களா? அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. ஃபஸ்ட்டு பாருங்கள், தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றான் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சரிங்களா? அடுத்தது, தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு பொருந்தது. அடுத்தது பாருங்கள், தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்பார். இது வந்து ஃப்யூச்சரில் சொல்லுவார். என்பார்னா ஃப்யூச்சரில் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து எப்படி? தொல்காப்பியர் என்றவர் இப்போ இல்லவே இல்லை, அவர் வந்து முன்னாடி இருந்தவர். சரிங்களா? அப்போ என்பார் அப்படின்றது ஃப்யூச்சர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறது. அதாவது இங்கே என்கிறது அப்படின்னாக்கா அந்த நூலை சொல்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா என்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா தொல்காப்பியருடைய நூல் என்ன? தொல்காப்பியம். அப்போ அந்த தொல்காப்பியம் என்ற நூலானது உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறது அப்படின்னாக்கா இது சென்டென்ஸ் கரெக்டாக வரும். ஆனால் இங்கே ஆசிரியர் வச்சு சொல்கிறாங்க, அப்போ இது நமக்கு வராது. சரிங்களா? அப்போ இதுதான் நமக்கு சரியாக இருக்குது. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுங்க. கலிங்க வீரர் ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினார்கள். அதாவது கலிங்க வீரர் என்ன பண்ணாங்கன்னா ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினார்கள். ஒருவர்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஓடினார்கள் சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுது? ஒருவர் அப்படின்னாக்கா ஒருவர் தான் குறிக்கணும். இங்கே பல பேர் வர மாதிரி இருக்குது. அப்போ இது தவறு. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். ஓகே, இங்கே வந்து ஒருமையை தான் சொல்கிற மாதிரி ஓடினர் அப்படின்றாங்க. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினான். இந்த மாதிரி வந்தான் போனான் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடியது, இதெல்லாம் வந்து எதுக்கு வரும்? அக்ரிணைக்கு வரும். சரிங்களா? ஓடியது அப்படின்னாக்கா ஒரு அக்ரிணை சொல்கிற மாதிரி. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து ஒரு உயர்திணை. ஓகேங்களா? உயர்திணைனாலே மனிதர்கள் மட்டும்தான் உயர்திணையில் வருவாங்க. சரிங்களா? அப்போ இங்கே மனிதர்களை பற்றி பேசுகிறப்ப ஏன் வந்து அக்ரிணை பற்றி வருது? வரக்கூடாதுங்களே. ஸோ அப்போ கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடினர். இதுதான் நமக்கு சரியான வார்த்தை. நெக்ஸ்ட் பாருங்கள், சொற்பொருள். வித்து அப்படின்னா விதை, கலைனா வேண்டாத செடி, ஈனனா பெற, நிலன்னா நிலம். சரிங்களா? ஸோ சொற்பொருள்ன்றது உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ளதை நியூ புக்கில் உள்ளது கண்டென்ட் கொடுத்துட்றேன். அடுத்தது 6th-லேருந்து 10th வரைக்கும் ஓல்டு புக்கில் உள்ள கண்டென்ட் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சொற்பொருள்ன்றது படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓர் சரியாக அமைந்த தொடரை எழுதுக. அதாவது என்ன அப்படின்னாக்கா ஒரு அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? உயிர்மை எழுத்து அப்படின்னாக்கா ஒரு உயிரும் ஒரு மெய்யும் சேர்ந்த இடத்துல தான் நம்ம வந்து உயிர்மை சொல்லுவோம். அந்த மாதிரி உயிர்மை எழுத்தாக வந்துச்சுனாக்கா அங்கே வந்து ஒரு யூஸ் பண்ணணும். அப்போ அதுவே ஓர் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? உயிரெழுத்துக்கு முன்னாடி அங்கே தான் வந்து ஓர் யூஸ் பண்ணணும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஓர் காட்டின். அப்போ ஸ்டார்டிங்கே தப்பாயிடுச்சு. ஏன்னா ஓர் அப்படின்றது இங்கே ஸ்டார்டிங் லெட்டர் இருந்து உயிருக்கு முன்னாடியாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இதுவே தப்பாயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், ஒரு காட்டின். அப்போ ஒரு என்பது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி கரெக்டாக இருக்குது.
ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். ஓகே, அடுத்தது ஓர் காட்டின் தப்பு. ஒரு காட்டின் வளத்தால் குறிக்கும் குறியீடு புலியாகும். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு காட்டின் வளத்தால் குறிக்கும் குறியீடு புலியாகும். இங்கே என்னன்னா காட்டோட வளத்தால் தான் வந்து புலி வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காட்டின் வளத்தால் குறிக்கும் குறியீடு, இந்த வளத்தால் தான் வந்து குறியீடு வந்து புலிக்கு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியானா அப்படி கிடையாது. சரிங்களா? ஒரு காட்டின் வளத்தை, ஓகேங்களா, காட்டோட வளத்தை குறிக்கும் குறியீடு தான் இது புலியாகும். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு ஸ்கூல் புக்கில் அந்த லெசனில் நம்ம படிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த லைன் தான் நமக்கு வந்து இங்கே கொடுப்பாங்களே. அதனால் நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணுமா, சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சிலபஸை படிங்க. சிலபஸ் டாபிக் வைஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். முடிச்சுட்டு கண்டிப்பாக 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள நியூ புக் ஆச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபுல்லாக ஒரு ரீட் பண்ணணும். ரீட் பண்ண மீன்ஸ் நான் மனப்பாடம் பண்ண சொல்லலை, அப்படியே ஒரு கிளான்ஸ் ரீடு விட்டு போங்க. ஓகேங்களா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து நிறுத்தற்குறிகள் பார்த்துருப்போம். நிறுத்தற்குறிகள்ன்றது நான் கான்செப்ட் மட்டும் சொல்லியிருப்பேன். ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கிலே வந்து நிறையா கொட்டேஷன், அதாவது வந்து ஒவ்வொரு எக்ஸாம் பார்த்தினாக்கா 100 குறிப்புலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து அவ்வளோ நிறுத்தற்குறிகள் இருக்கும். அப்போ அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த ஒருமை பன்மை பிழையற்றத்தோடலாம் நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள லைன் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம படித்தோம்னாலே ஆமாம் இந்த லைன் நம்ம இது படித்தோம், புக்கில் இப்படி தான் இருந்துச்சுன்னு அப்படின்ற மாதிரி உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் ஸ்கூல் புக்குன்றது நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எல்லா இலக்கணமும் நமக்கு மேக்ஸிமம் வந்து இப்போ 85 கொஸ்டின் இலக்கணம் அப்படின்னாக்கா அதில் ஒரு 60 கொஸ்டின் கிட்ட நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து எப்படி ஓரலாக தான் கேட்க போகிறாங்க. சரிங்களா? மீதி உள்ள அந்த கலைச்சொற்கள் அப்புறமேட்டுக்கா வந்து வினை மரபு இதெல்லாம் நமக்கு வேறு வழியே கிடையாது. அவங்க என்ன டைப்பு கேட்க போகிறான்றது நமக்கு வந்து கொஸ்டின் ஆன்சரே படிச்சிக்கலாம். பிரித்து எழுதுக, பிரித்து எழுத கூட வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, எதிர்ச்சொல் இதெல்லாமே நமக்கு எப்படி என்ன கேட்பாங்கன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒன் டைமாவது நம்ம ஸ்கூல் புக்கை படித்தாதான் இதை நம்மளால் வந்து ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணுறது தான் இருக்குது. எல்லாமே நமக்கு ஒரு லைனில் தான் இருக்க போகுது கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த ஒரு லைனு தான் நம்மளுடைய ஒரு மார்க்கை தீர்மானிக்க போகுது. இங்கே பாருங்கள், கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எழுது. இங்கே பாருங்கள், ஓர் இரவும், அப்போது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓரும், ஒரு பகலும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருவும் சேர்ந்தது ஒரு நாள். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஒரு இரவும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன் ஏவே ஃபஸ்ட்டே தப்பாக இருக்குது. ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும், ஓர் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஓர் இரவும், ஓகே கரெக்டு. ஓர் பகலும் கொடுத்துட்டாங்க, தப்பு. ஏன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படின்றது இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு இரவும், தப்பு. ஒரு பகலும் என்பது கரெக்டு. சரிங்களா? அதனால் ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும், ஓர் யூஸ் பண்ணணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும். இதுதான் ஓருக்கான வித்தியாசமாகும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் உங்களுக்கு நடத்தவே இல்லை. பட் ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் தான். பொருத்தமான பொருளை தெரிவு செய்கள். பார்த்தீங்களா, யாண்டு அப்படின்னா பொருள் என்ன, எங்கே, இதெல்லாம் நமக்கு சொற்பொருளில் இருக்கும். ஸோ சொற்பொருள் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் இது வந்து நம்ம கிளிக் பண்ண முடியுமே. ஏன்னா சொற்பொருள்லாம் நம்ம படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள், உரு என்ற சொல்லின் பொருள் என்ன, அழகு. ஓகேங்களா? எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இது மட்டும் தான் கேட்பாங்களே. இப்போ நம்ம இதிலே நம்ம 3 கொஸ்டின் பார்த்துட்டோமா. ஸோ உரு என்பதன் பொருள் என்ன, அழகு. அடுத்தது பொருத்தமான பொருள், கிளை என்ற பொருளை கொண்ட சொல் எது, கொம்பு. அப்போது கொம்பு என்பதன் பொருள் என்ன, கிளையாகும். இப்போ 4 கொஸ்டின் பார்த்துட்டோமா இதிலே சொற்பொருளே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்ன அப்படின்னாக்கா நமக்கு இது கொடுத்துருக்காங்க, கலைச்சொல்லாக்கம் கொடுத்துருக்காங்க. இங்கே எது தவறான இணை கேட்டிருக்காங்க. ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்றது நவீன இலக்கியம் என்பது தவறு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னாக்கா ஃபோக் லிட்ரேச்சர்னா என்ன, நாட்டுப்புற இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னாக்கா லிட்ரேச்சர்னால இலக்கியம். சரிங்களா? லிட்ரேச்சர் அப்படின்னாலும் இலக்கியம். ஸோ ஃபோக் அப்படின்னாக்கா நாட்டுப்புறம். அப்போ நவீன இலக்கியம்னா என்ன அப்படின்னாக்கா மாடர்ன். சரிங்களா? மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? மற்றபடி கிளாசிக்கல் அப்படின்னாக்கா செவ்வியல் இலக்கியம். அடுத்தது எபிக்னா காப்பியம், டிவோஷனலாக பக்தி, லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு. இங்கே வெள்ளம் இருக்குது, இது வெள்ளம். ஸோ இந்த வெள்ளம்ன்றது நம்ம சமைக்க யூஸ் பண்ணுற பொருளாகும். இந்த வெள்ளம் அப்படின்றது நமக்கு ஓடுகின்ற நீர். ஓகேங்களா? ஆற்றுல வந்து தண்ணி வந்து வெள்ளம் மாதிரி ஓடுதுன்னு சொல்லுவோமா. ஓகே. அடுத்தது
ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது இப்போது மாலை, ஓகேங்களா, மாலை அப்படின்ற பொருள் தருகின்ற 2 சொற்கள். ஒன்று வந்து பூவால் தொடுக்கிற மாலை, இன்னும் ஒன்று ஈவினிங் டைம், மாலை பொழுது. சரிங்களா? ஓகே. அடுத்தது அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அப்போது கோடிட்ட இடங்கள். ஓகேங்களா? ஸோ வாடைக்காற்று என்பது வடக்கிலிருந்து வீசுவது வாடைக்காற்று. ஓகேங்களா? இது நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனில் இருக்குங்களா? 10th நியூ புக்கில் ஃபஸ்ட்டு லெசன்லேயே நமக்கு ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சைடு ஃபுல்லாக நமக்கு வந்து கிழக்கிலேருந்து வீசும் காற்று, குணக்கு வடக்கிலேருந்து வீசும் காற்று, அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். வாடைக்காற்று, ஓகேங்களா, குடக்கு, அந்த மாதிரிலாம் படித்தோமா? அப்போது இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் படித்தா மட்டும்தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள நியூ புக்கை நீங்கள் ரீட் பண்ணாமல் போகவே கூடாது. கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கை மெயினாக ஸ்கூல் புக்கை கண்ணால் பாருங்கள். இந்த கொஸ்டின், இந்த லைனா, ஓகே, இந்த லைனு நமக்கு புக்கில் ரைட் சைடில் இந்த பேஜில் இந்த இடத்துல இருந்துச்சுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து. உன் வீடு, இங்கே என்ன வினாச்சொல் வரும்? உன் வீடு எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்போம். உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம் நம்ம. ஸோ எங்கே, எந்த இடத்துல, எங்கே இது அப்படின்னு கேட்போம் நம்ம. அடுத்தது நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்போம். எத்தனை அப்படின்றது என்னது? எண்ணிக்கை குறிப்பது. பார்த்தோமா? நாயன்மார்கள் எத்தனை பேர். அடுத்தது பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. முருகன் வந்தான். ஸோ முருகன் வந்து வந்தான் அப்படின்றது அது வந்து ஒரு இறந்த காலம். அதுவே முருகன் வருகிறான் அப்படின்னாக்கா அது நிகழ்காலம். முருகன் வருவான் அப்படின்னாக்கா அது எதிர்காலம். அடுத்தது எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாங்க சாமி வாங்க, வாருங்க சாமி வாருங்க, வாங்கல் சாமி வாருங்கள், வாருங்கள் சுவாமி வாருங்கள். அதாவது சரியான எழுத்து சொற்றொடர் வந்து கேட்குறாங்க. வாருங்கள் சுவாமி வாருங்கள் அப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? வாங்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வாருங்க யூஸ் பண்ணக்கூடாது. வாங்க அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது. வாருங்கள் சுவாமி வாருங்கள். அதேமாதிரி சாமிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சுவாமி அப்படி தான் சொல்லணும். வாருங்கள் சுவாமி வாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. இங்கே என்ன கேட்குறாங்க? எழுத்து வழக்குன்னா நல்லா நம்ம அந்த இலக்கண இலக்கிய நயமோடு எழுதுவோம். நம்ம எல்லாமே ப்ராப்பராக எழுதுவோம். ஆனால் பேச்சு வழக்கு அப்படியா? ஈஸியாக இங்கே பாருங்கள். இதோ எழுப்புறேன் அவனை அப்படின்னு சொல்லுவோம். இதோ எழுப்புகிறேன் அப்படின்னாக்கா இது வந்து என்னவாயிடும்? இது வந்து நமக்கு எழுத்து வழக்கு. சரிங்களா? ஏன்னா இதோ எழுப்புகிறேன் அப்படி சொல்லிட்டு ப்ராப்பராக சொல்கிறோம். இதோ எழுப்புகின்றேன், இது வந்து கின்றேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இதோ எழுப்புகின்றான். ஓகேங்களா? இங்கே வந்து அவனை எழுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோ எழுப்புறேன், இதோ எழுப்புற இருங்க அப்படின்ற மாதிரி இதோ எழுப்புறேன்னா இதான் நமக்கு வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. சரிங்களா? மற்றதெல்லாம் நமக்கு அப்படி இருக்கா அப்படின்னாக்கா கிடையாது. ஓகேங்களா? இதோ எழுப்புறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது தான் பேச்சு வழக்கு. மற்ற எல்லாமே நமக்கு ஒரு எழுத்து வழக்கு மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கும் போகலாம் என்று கூறினாள். அப்போது இங்கே வந்து நிறுத்தற் குறிகள். இங்கே பாருங்கள். யாழினி நிலாவிடம் நாளை சென்னை போகலாம் என்று கூறினாள். அங்கே பாருங்கள். இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? யாழினி நிலா கிட்ட சொல்லியிருக்காளாம். என்ன சொல்லியிருக்காங்களாம்? நாளை சென்னை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காளாம். இதை வந்து ஒரு 3வது பர்சன் சொல்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி ஒரு 3 பர்சன் வந்தாலே, யாழினின்றவங்க வராங்க, நிலான்றவங்க வராங்க, கூறினாள் அப்படி சொல்லிட்டு நம்மக்கிட்ட யாரோ இன்னொருத்தவங்க 3rd பர்சன் சொல்கிறாங்க. அப்படி வந்தாலே என்ன பண்ணணும்? நிலாவிடம் என்ன சொன்னாங்களோ, அதாவது அவங்க என்ன கண்டென்ட் சொன்னாங்களோ அங்கே டபுள் கொட்டேஷன் போடணும். நாளை சென்னைக்கு போகலாம் டபுள் கொட்டேஷன் போடணும். அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த டபுள் கொட்டேஷனுக்கு முன்னாடி கமா போடணும். ஓகேங்களா? அப்போது யாழினி நிலாவிடம் கமா டபுள் கொட்டேஷன், அதாவது இரட்டை மேற்கோள் குறி. நாளை சென்னை போகலாம் இரட்டை மேற்கோள் குறி க்ளோஸ் பண்ணிக்கணும் என்று கூறினால் ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? புரியுதுங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஸோ 3 பர்சன் இங்கே வருது. யாழினின்றவங்க நிலா கிட்ட சொல்லியிருக்காங்களாம். என்னன்னு சொல்லியிருக்காங்களாம்? நாளை சென்னை போகலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்மக்கிட்ட யார் சொல்கிறாங்க? யாரோ ஒரு 3rd பார்ட்டி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்தாலே என்ன சொன்னாங்களோ அதை டபுள் கொட்டேஷனில் போடணும். அந்த டபுள் கொட்டேஷனுக்கு முன்னாடி ஒரு கமா போடணும். ஃபைனலாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரியான நிறுத்தற்குறிகள். சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. அப்போது சேரர்களின் பட்ட பெயர்களில், ஓகேங்களா, இங்கே வந்து எண்ணிக்கை வருது.
கொல்லி கமா வெற்பன் கமா மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. ஸோ ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர் கரெக்டு. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி கமா, இந்த இடத்துல கமா அவங்களே வச்சுருக்காங்க. இங்கே வெற்பன் கமா மலையமான். ஏன் மேம் இங்கே கமா வைக்கல? ஏன் வைக்கல? ஏன்னா இதை தொடர்ந்து வேறு பொருள் எதுவும் இல்லை. கொல்லி வெற்பன் மலையமான் இந்த மாதிரி நிறையா பட்டப்பெயர்கள் வந்து வருது. இதுக்கப்புறம் அடுத்த பட்டப்பெயர் இருக்கா? கிடையாது. ஸோ அதனால் நான் இதோட நான் வந்து எந்த கமாவும் நான் இடலை. இங்கே ஏன் கம்மா இட்டிருக்கேன்? இதுக்கப்புறம் இன்னொரு பட்டப்பெயர் இருக்குது, இதுக்கப்புறம் இன்னொரு பட்டப்பெயர் இருக்குது, அதனால் இங்கெல்லாம் கம்மாயிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம எதுவுமே சிம்பிள் இட வேணாம். மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுடணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஓகே, 75 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 76வது கொஸ்டின். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஏரடு. ஓகேங்களா? ஸோ பிறமொழி ஏரடுன்றது வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ், அதுக்கான தமிழ்ச்சாக்கம் என்ன? 2. இதுக்கு கண்டிப்பாக இது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏரடு அப்படின்னா 2ன்றது எனக்கு நானே இப்போ தான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ பிறமொழி சொல் ஏரடுன்றது என்ன தமிழ் மீனிங் அக்கா அப்படின்னாக்கா 2ஆம். ஸோ நம்ம தமிழில் சொல்கிற 2 என்பது வேறு லாங்குவேஜில் ஏரடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இப்படிலாம் இருக்குன்றது எனக்கு இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப தான் எனக்கே தெரியுது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். இப்போது எது வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கேட்குறேன்னு நினைக்கிறேன். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. வாலண்டியர் அப்படின்னாக்கா தன்னார்வலர், கரெக்டு தான். ஓகேங்களா? சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னாக்கா சீர்திருத்தவாதின்னு வரணும். ஓகேங்களா? சோஷியல் ரிஃபார்மர்னா சீர்திருத்தவாதி. சென்டென்ஸ்னா ஒரு தொடர் வாக்கியம் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது மிசைல் கொடுத்துருக்காங்களா? மிசைல் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ஏவுகணை. ஓகேங்களா? ஓகே, சென்டென்ஸ்னா வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லலாம். சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வாலண்டியர் அப்படின்னாக்கா தன்னார்வலர். ஓகேங்களா? வாலண்டியராக போய் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோமா? நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு இது வந்து விடை டைப்பு. நமக்கு இது சிலபஸில் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது இதுவும் நமக்கு விடை டைப்பு. ஓகேங்களா? ஸோ வினா விடைன்றது நமக்கு சிலபஸில் இல்லை, ஸோ அதை நான் பார்க்க வேணாம். அடுத்தது பாருங்கள். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நமக்கு டாப்பிக்கில் இருக்குது. குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் ஓமை பொருள் என்ன? ஸோ இங்கே ஒரு திருக்குறளை கொடுத்துட்டே நமக்கு வந்து இதனால் சொல்லக்கூடிய ஓமை என்ன? குன்றேறி யானை போர் கண்டற்றால். ஓகேங்களா? ஸோ அற்றுன்ற ஓமை உருவம் வந்திருக்கனால இது வந்து ஒரு ஓமை தொடர் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ குன்றேறி யானை போர் கண்டற்றால் இதற்கான ஓமை பொருள் என்ன அப்படின்னாக்கா தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. ஓகேங்களா? குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை அப்படின்ற மாதிரி திருக்குறள் வருங்களா? அதாவது தாங்கிட்ட இருக்கிற பொருளை கொண்டு ஒரு தொழிலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா அது எதை போன்றதுங்களாம்? யானை போர் சண்டைக்குள்ளே வந்து யானைக்கு நடுவில் சண்டை நடக்குது அப்படின்றப்ப அதுக்கு நடுவில் சிக்கிக்காமல் அந்த யானை போரே வந்து ஒரு மலை மேலே ஏறி நின்று பார்க்குற அளவுக்கு வந்து ஓமையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே அந்த குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வானுனே அப்படின்ற திருக்குறள் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மீனிங்கை வச்சு நம்ம இங்கே கெஸ் பண்ணி போட முடியும். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் நமக்கு யூனிட் 7ல் வந்து ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 20 அதிகாரமும் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கோங்க. இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நிறையவே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் திருக்குறள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விடாதீங்க. நிறைய கொஸ்டின்றது திருக்குறள் இருந்தால் கண்டிப்பாக இடம்பெறும். அது வந்து ஜிஎஸ்சில் வந்து யூனிட் 6ல் இருக்குங்களா, அதில் இருந்தாலும் சரி. அடுத்து நமக்கு வந்து யூனிட் 7ல் வந்து திருக்குறள் இருக்குங்களா, அதை படித்தாதான் நமக்கு சப்போஸ் அதில் யூனிட் 7ல் உள்ள திருக்குறளை வச்சு நமக்கு வந்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் என்ன அப்படின்ற மாதிரி இந்த 20 அதிகாரத்துலேயும் ஏதாவது ஒரு குறளை வச்சு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திருக்குறளில் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஓகேங்களா? நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. அதாவது ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. இங்கே வந்து ஒரு அரசனை வச்சு சொல்லியிருப்பாங்களா? அது என்ன திருக்குறள் ஞாபகம் வருதுங்களா? நச்சப்படாதவன் செல்வம், நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்ற மாதிரி வருங்களா? அதாவது நச்சப்படான்னு சொல்லணும்னா பிறருக்கு உதவாத செல்வமானது. எதற்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க? ஊருக்கு நடுவில் நச்சுன்னா நஞ்சு. ஓகேங்களா? ஸோ விஷமுள்ளே ஒரு மரம் இருப்பதற்கு. ஓகேங்களா? ஊருக்கு நடுவில் ஒரு விஷமுள்ள மரத்தில் பழம் பழுத்து இருப்பதற்கு ஒப்பாக சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதுதான் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஊமைக்குறும் பொருள் என்ன? ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இது நமக்கு 20 அதிகாரத்தில் பொறையுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் வருங்களா?
ஸோ பொறையிடும்ல இந்த அதிகாரம் வரும். அப்போ இது நமக்கு அப்படியே ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஆமாங்களா? ஸோ இந்த ஓமைக்குறு பொருள் என்ன? எடுத்துக்கொள்ளுதல், வருத்தி கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். ஸோ பொறுத்து கொள்ளுதல் இங்கே வந்து பொறைனால என்னது? பொறுமை. பொறுமையை பற்றி தான் இங்கே வந்து முழுக்க முழுக்க சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, வாக்கிய அமைப்பை கண்டறிக. கவிதா பாடம் படித்தாள். அப்போது தன்வினை. கவிதா பாடம் படித்தாள். ஓகேங்களா? இப்போது கவிதா பாடம் படித்தாள் அப்படின்றது தன்வினை. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, இது நான் வந்து நடத்தும் போதே சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா? தன்வினையும் செய்வினையும் ஒரே மாதிரி வரும்னு சொல்லியிருந்திருப்பேன். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த என்ன வேர்பு இருக்கோ, அதாவது அங்கே என்ன செயல் இருக்கோ, வினை இருக்கோ, அங்கே வந்து ஐ போட்டு பாருங்கள். ஐ போட்டு மீனிங் வந்துச்சுனாக்கா செய்வினை வருன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே பாருங்களேன், கவிதா பாடம் படித்தாள், கவிதா பாடத்தை படித்தாள். அப்போ இங்கேயும் நமக்கு மீனிங் வருதுங்களே. ஸோ செய்வினைன்ற மாதிரி வருது. ஸோ இந்த தன்வினை செய்வினை மட்டும் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து அதுவான்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கண்டினியூவாக நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக ஃபைனலாக ஒரு தெளிவுன்றது கண்டிப்பாக கிடைச்சிரும். ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போது பாடம் கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது செய்பாட்டு வினை. ஓகேங்களா? கவிதா, அதாவது பாடம் கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னாக்கா அது வந்து செய்பாட்டு வினைன்னு வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இங்கே அதுவே வந்து கவிதா பாடம் படிப்பித்தாள் அப்படின்னாக்கா பிறவினை ஆயிரும். படிப்பித்தாள், பித்தாள் அப்படின்னாக்கா அது பிறவினை. ஸோ தன்வினை செய்வினை மட்டும்தான் வந்து அதுவான்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ கவிதா பாடம் படித்தாள், அவள் தான் ஒரு வினையை செஞ்சுருக்கா. ஆனாலுமே செய்வினைக்கு எப்படி சொல்லியிருக்கேன்? கவிதா பாடத்தை படித்தாள். அந்த ஐன்றது வருமா? ஓகே வரும் தான். சரி ஓகே. இங்கே வந்து எப்படின்னு பார்க்கலாம். கவிதா பாடம் படித்தாள் அப்படின்றது தன்வினை ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஏன்னா செய்வினை அப்படின்னாலே ஐ என்ற வேற்றுமை உருபு. ஓகேங்களா? செயல்பாட்டு வினைனாலே படு, பட்டது, பெரு, பெற்றது அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, விடைக்கேற்ற வினா அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். அப்போது யாரை உயர்திணை என்பர்? இது கரெக்டாக இருக்குங்களா? எது உயர்திணை எனப்படும்? எதுன்னு கண்டிப்பாக வராது. ஏன்னா ஒரு உயர்திணையை வந்து நம்ம வந்து எதுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா எதுன்றது ஒரு அக்ரிணை தான். நம்ம எது அது அப்படிலாம் சொல்லணும். ஓகே. அடுத்தது உயர்திணையின் மறுபெயர் என்ன? இங்கே கேட்குறது என்ன? யாரை. ஓகேங்களா? உயர்திணை மறுபெயர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே இல்லை. ஓகே. அடுத்தது உயர்திணை வகைகள் பற்றிலாம் இங்கே சொல்லவே கிடையாது. ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். யார், அதாவது 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். அப்போ யார் வந்து உயர்திணை என்பர்? அப்படி தான் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, அகரவரிசை அ ஆ இ இ முடிஞ்சிச்சிங்களா? ஓகே மேம். இப்போ ஆளே 2 இருக்குது. இல்லை நான் எதை கண்டுபிடிக்கிறது? அடுத்தது செகண்ட் லெட்டர் பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸாம் ஹாலில் போனதுமே கொஸ்டின் பேப்பரில் லாஸ்ட் பேஜில் உயிரெழுத்துக்கள் 12 எழுதி வச்சுக்கணும். மெய்யெழுத்துக்கள். ஓகேங்களா? அதான் உயிர்மெய்யவே எழுதிக்கோங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் 18, அதாவது வந்து மெய்யெழுத்துக்கு 18 நீங்கள் எழுதிக்கணும். ஓகேங்களா? அதான் இக்கு இங்குன்னு இருக்கலாம். அப்போ காஞ்சா, சாஞ்சா, டானா, தானா, பாமா, யா, ரா. அப்போது இந்த நாக்கு அப்புறம் தான் இந்த ரா வருது. அப்போ ஃபஸ்ட்டு இது தான் வருதுங்களா? அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ அந்நியர் அரிது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து அரிது அந்நியர் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஈன்றது ஆப்ஷன் இல்லை. ஓகே. அதனால் நம்ம ஈஸியாக இதை கெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து, இதுக்கான மீனிங் என்ன? அடங்கி. ஓகேங்களா? பணிந்து போகணும், மற்றவங்களுக்கு அடங்கி போகணும். அதே பணித்து அப்படின்னாக்கா கட்டளை. நம்மக்கிட்ட வந்து அந்த வேலையை வந்து பணித்து விட்டுடுவாங்க, கட்டளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகரவரிசை. இங்கே பாருங்கள். ஓகே. நமக்கு என்ன இருக்குது? பா, தா, மா அந்த ஆர்டரில் இருக்குங்களா? அப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து தா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தா, அதுக்கப்புறம் வந்து பா, அதுக்கப்புறம் தான் மா இருக்குது. ஓகேங்களா? ஸோ தா, நா, பா இந்த ஆர்டரில் தான் இருக்குது. ஓகே. இது பார்த்தாச்சு. ஓகே. அடுத்தது வந்து தாவரிசையிலே 2 இருக்குங்களே மேம். தாவரிசையிலே வந்து 2 இருக்குங்களே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போது இங்கே தே இருக்குது, இங்கே தை இருக்குது. அப்போ ஏக்கு அப்புறம் தான் ஐ வரும். ஏ ஐ அப்படின்னு வருமா? அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறமேட்டுக்கா தாக்கு அப்புறம் பா வரும், பாக்கு அப்புறம் மா வரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ்காணும் பெயர்ச்சொல்களை அகரவரிசையில் எழுதுங்க. ஓகே. அகரவரிசை பாருங்கள். இங்கே உயிரெழுத்தில் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து உயிர்மெயில் இருக்குது.
ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி உயிர் எழுத்துலையும் கொடுப்பாங்க, உயிர்மை எழுத்துலையும் கலந்து கொடுப்பாங்க. என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, ஸ்டார்டிங் லெட்டர் சொல்கிறேன். ஸ்டார்டிங் லெட்டர் என்ன இருக்குது, இது உயிர் எழுத்து, இது உயிர்மை எழுத்து, இது உயிர்மை எழுத்து, இது உயிர்மை எழுத்து இருக்குது. அப்போது எடுத்துகிட்டு நம்ம கண்டிப்பாக உயிர் எழுத்தில் தான் வரணும். அப்போ பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் பிலையும் இருக்குது, ஆப்ஷன் சிலையும் இருக்குது. அப்போ ஓகே, அடுத்து நம்ம செகண்ட் இதை பார்க்கணும். இங்கே பழம் இருக்குது, இங்கே பழம் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஆர்டர் தெரியணும். பாக்கு அப்புறம் தான் மா வரணும் தெரியணும். பாக்கு அப்புறம் தான் இங்கே வரும், பாக்கு அப்புறம் தான் மா வரணும் தெரியணும். ஓகே, ஆமாம். ஓகே, அடுத்தது அப்போ செகண்டும் நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, தேர்ட் இது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே மாணவர் இருக்குது, இங்கே மனிதர் இருக்குது. ஸோ மாக்கு அப்புறம் தானே மா வரணும். இப்போது இது ரெண்டுமே மா ஆர்டர் தான். ஆனால் இது வந்து ஆ அப்படின்னு வருதுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு எது வரும், ஆ தான் வரும். அப்போ மனிதன், மாணவன். அப்போ ஆப்ஷன் டி. சரிங்களா. நட என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன, நடந்தான். வினைமுற்று நடந்தான், தொழிற்பெயர் நடத்தல். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் காண்க. ஸோ பொறு அப்படின்றதுக்கான வினையாளன் பேர் என்ன, பொறுத்தார். இது பெயரெச்சம், இது தொழிற்பெயர், இது வினையெச்சம். ஓகேங்களா. அடுத்தது வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்ன, கொடுத்தல். தல் வந்தாலே தொழிற்பெயர். அதுவே வந்து கொடுத்தான் அப்படின்றது அந்த வினை முற்று பெற்றுடுச்சு. கொடுத்தவன் வினையாளனின் பெயர், கொடுத்து வினையெச்சம். ஓகேங்களா. இங்கே இன்னும் நமக்கு 9 கொஸ்டின் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சாந்தம் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன. ஸோ சாந்தம்னா அமைதி. அப்போ அமைதிக்கு எதிர்ச்சொல் என்ன, சாந்தம்னா மீனிங் வந்து அமைதி. ஓகேங்களா. அன்பு கருணைலாம் வராது, அதாவது வந்து எதிர்ச்சொல் சொல்கிறேன். ஸோ அமைதிக்கு ஆப்போசிட்டு கோபம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பீடு என்ன சொல்லின் எதிர்ச்சொல் என்ன, இழிவு. ஓகேங்களா. ஸோ பீடு அப்படின்னாக்கா சிறப்பு. ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து எதிர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏன்றது நமக்கு வந்து அதுக்கு மீனிங் தான் இருக்குது. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம ரெண்டும் பார்த்துருக்கோம். சாந்தம்னா அமைதி, ஃபஸ்ட் இயர் சொற்பொருள் இருக்கா. பீடுனா சிறப்பு, ஃபஸ்ட் இயர் சொற்பொருள் இருக்கா. அப்போ அதோடைய ஆப்போசிட் என்ன, இழிவு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், மூச்சடக்கி பிரித்து எழுதுக. இது எப்படி இருக்குது, மூ இச் ப்ளஸ் ஆ டக்கி. ஓகேங்களா. மூச்சு அடக்கி. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு மெய் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஒரு உயிர் எழுத்து ஸ்டார்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம கூட இந்த ஊ காணா அப்படின்ற மாதிரி அந்த ஊ வந்து சேர்த்துக்கும். ஓகேங்களா. அப்போ இச்சு ப்ளஸ் ஊ ப்ளஸ் அடக்கி. ஞாபகம் வருதுங்களா, பிரித்து எழுது கான்செப்ட்ன்றது இப்போ இங்கே நமக்கு ஒர்க் ஆகுதுங்களா. மூச்சு ப்ளஸ் அடக்கி. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, செம்பயிர் அப்படின்றது எப்படி எழுதலாம், செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு எழுதுவோம். ஈறு போதல் என்ற அடிப்படையில் இந்த மை விகுதி கேட்டு செம்பயிர் என்று ஆகியிருக்கும். அடுத்தது பிரித்து எழுதுக என்பதை எப்படி பிரித்து எழுதலாம், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பிரித்தெழுதுக எப்படி பிரித்து எழுதலாம், பீர் இத்து, அடுத்தது இத்து ப்ளஸ் எழுதுக. ஓகே, அடுத்தது பார்க்குறோம். இங்கே வந்து நமக்கு வந்து இத்து இருக்குது, இங்கே நமக்கு ஒரு உயிர் எழுத்து இருக்குது. அப்போது நமக்கு வருமொழியில் ஒரு உயிரெழுத்து இருந்திருக்கு. நாம் அங்கே வந்து மெய்யாக தனியாக இருக்கும், மெய் எழுத்தாக தனியாக இருக்கும் அப்படின்னாக்கா, அப்போ நம்ம கூட ஆல்ரெடி வந்து ஒரு ஊன்றவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த உயிரெழுத்தை பார்த்ததும் ஓடிட்டாங்க போல், பயந்து போயிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த ஊன்றதை திரும்ப கூப்பிட்டு எழுதுக. அந்த ஊ கூட திரும்ப ஜாயின் ஆகிக்கும். பிரித்து ப்ளஸ் எழுதுக. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, நான் ஏன் அதை அத்தனை டைம் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன்றது. ஓகே, ஆங்கில சொல் நேரான தமிழ் சொல். கிராஃப்ட்னா கைவினை பொருள். அடுத்து வாட்ஸ்அப்னா புலனம். ஓகேங்களா. ஆப்னா செயலி. ஃபேஸ்புக்னா முகநூல். அடுத்தது இணையம்னா இன்டர்நெட்னா இணையம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சந்தி பிழையற்ற தொடர். ஸோ இதெல்லாம் நாம் வல்லின மிகும் இடங்கள் மிக இடங்கள் அதை பார்க்கணும். அதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஏரியாவை நீங்கள் வந்து தரவு பண்ணிடலாம். பாலை. ஓகேங்களா. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். அதாவது இங்கே ஐ இருக்குங்களா. ஸோ ஐன்ற உருவானது வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு மெய் வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குடித்து விட்டு பள்ளிக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஈற்றானது ஒரு அந்த குசுடு துபுர் மாதிரி, ஈற்றானது உயிராக இருந்து, வருமொழியின் காசா தாபா மிக வரப்ப வல்லொற்று மிகும். ஞாபகம் வருதுங்களா, விதி ஞாபகம் வருதுங்களா. அதாவது உயிர் ஈராக வருமொழியில் காசா தாபா மிகின் வல்லொற்று மிகும். புரியுதுங்களா. அதே மாதிரி பாருங்கள், உயிர் ஈறு, இங்கே காசா தாபா முன்,
வல்லொற்று மிகும். புரியுதுங்களா? ஸோ ஓகே, சூப்பர். ஸோ அந்த விதிகள் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது பண்ணிடலாம். ஆக மொத்தத்தில் பிரித்தெழுதுக அப்படின்றது, சந்திப்பிழை அப்படின்றது, ஓகேங்களா, புணர்ச்சி விதி, ஓகேங்களா, புணர்ச்சி விதி. ஸோ இந்த சந்திப்பிழை இந்த புணர்ச்சி விதி, அப்புறமேட்டுக்கா வல்லின மிகும் இடம் மிகா இடம், வல்லின மிகும் இடம் மிகா இடம். இதை நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிட்டோம் அப்படின்னாக்கா அதாவது புணர்ச்சி விதியும் வல்லின மிகும் இடம் மிகா இடம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா பிரித்து எழுதுகவும் சந்திப்பிழையும் சூப்பராக பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லாஸ்ட் கொஸ்டின், இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. குயில் கரையுமா? கரையாது. ஏன்னா காகம்தான் கரையும். எது அலரும்? ஆந்தை அலருமா? ஓகேங்களா? எது கத்தும்? கத்துவது எது? குதிரை கனைக்கும், கழுதை கத்துமா? ஓகேங்களா? ஸோ குயில் கூவும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இதே மாதிரி நம்ம போகலாமான்றதுக்கான ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. ஓரளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜபிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.